கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தருடைய நாம் மகிழ்வதாக. பேக்ரவுண்ட் பாருங்கள், எப்படி மலைப்பகுதி, நல்ல செடிகள், கொடிகள், மரங்கள், பசுமையான ஒரு தேசம். மலேசியா தேசம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். கர்த்தருடைய நாமம் மகிழ்வதாக. இந்த இடத்துல கர்த்தரை எனக்கு கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரை வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இப்படி அதிசயங்களை எல்லாம் விவரிக்கிறேன். பாருங்கள், இப்படி அதிசயங்களை எல்லாம் நான் விவரிக்கிறேன். என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை துதித்தவரை பாடினவரை அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லுங்கள். அவர் செய்த அதிசயங்களை பாருங்கள். வானத்தை படைத்திருக்கிறார், அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறார், சமுத்திரத்தை படைத்திருக்கிறார், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்து அழகாய் சிஸ்டத்தை கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். அப்போ இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சனாதனம் நம்முடைய தேவன் ஒரு அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை செய்கிறது. பாருங்கள், அதிசயம் நம்முடைய தேசத்தில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் படைத்திருப்பது ஒரு அதிசயம். பார்க்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம ரசிக்கணும், எல்லாத்தையும் நம்ம ரசிக்கணும். நாங்கள் கற்று நம்ம கொடுத்து பெரிய ஆசீர்வாதம். அதனால் இந்த தேசத்தில் கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை கனப்படுத்துவது மகிழ்ச்சி. அந்த அதிசயங்களை எல்லாம் நான் விவரித்து கர்த்தருடைய சமூகத்தில் நான் பேசி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவேன். முழு இருதயத்தோடு கர்த்தரை நான் மதித்தவரை கனப்படுத்துவேன். என்னோட கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள், புதியுங்கள். ஒரு அதிசயங்களை எல்லாம் அறிவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, முழு இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய அதிசயங்களை எல்லாம் கர்த்தாவே நான் விவரித்து சொல்லுகிறேன். எத்தனை அழகான படைப்புகள், எத்தனை அழகான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் மகிமையாய் நடத்தி சிருஷ்டித்து உருவாக்கி வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துங்க, கர்த்தர் கூட இருங்க சுவாமி. அன்றைய எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அன்றைய பார்க்கிற பிள்ளைகள் கூட முழு இருதயத்தோடு துதிக்க அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்ல கர்த்தர் தருகிறார். ஆசீர்வதி பொறுப்போடு வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஆமென். God bless you.